வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வாகை தமிழா சேனலில் பார்க்குறது என்னென்னா கேபேஜ் ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டைக்கோஸ் சாதம் எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால என்ன நற்பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முட்டைக்கோஸில் வந்து பார்த்திங்கன்னா நீர்த்தன்மை அதிகமாக கொண்ட காய்கறின்னு சொல்ல முடியும். இந்த நீர்த்தன்மை இருக்கிறதுனால உடலில் வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை சுத்தமாக ஏற்படாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால உடலில் இருக்கக்கூடிய செல்களின் ஆயுள் தன்மை வந்து நீடிக்கிறதாகவும் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் இதில் நிறைய விட்டமின்கள் இருக்கிறதுனால கண் பார்வை கோளாறு ஏற்படாமல் தடுத்துக்கணும்னு நினச்சா முட்டைக்கோஸ் வந்து தினம் உணவுல சேர்த்துட்டு கூட வரலாம். இப்போ வாங்க முட்டைக்கோஸ் சாதம் எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையாக நம்ம வாகை தமிழா சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் மற்றும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்றம் செஞ்சிட்ருக்கோம். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 4 பேருக்கு அந்த மாதிரி சமைக்கலாம். அடுத்தது ஒரு 2 துண்டு வந்து இஞ்சி, அப்புறம் 4 பச்சை மிளகாய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி, நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தக்காளியை நான் எடுத்துக்கிட்டேன். இதுதான் தேவையான பொருட்கள். பூண்டும் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு என்னென்ன போட போகிறோன்னா, இஞ்சி ஒரு 2 துண்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 பல் வந்து பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை நம்ம பயன்படுத்தோம் இல்லையா, அது வந்து ஒரு 2 பட்டை அப்படியே உணவில் போட்டால் வந்து சாப்பிட மாட்டாங்க, அதனால் போட்டு அரைச்சிடலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் வந்து புதினா இலைகள். இந்த புதினா இலைகளையும் நல்லா நான் உள்ளே போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி நம்ம எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் தனியாக ஒரு தக்காளி எடுத்துகிட்டு இது கூட சேர்ந்துருங்க. இது எல்லாம் நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சிருங்க. பட்டை இதுக்குள்ளே போட்டு அரைக்கிறதுனால இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். இப்போ வந்து கடாயை வச்சுட்டு இப்போ இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்ற போகிறேன். நெய் ஊற்றும் போது எப்போவுமே வந்து சாதம் இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ் அந்த மாதிரிலாம் செய்யும்போது நீங்கள் நெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா வந்து உதிரியாக வரும். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய், நீங்கள் குக்கிங் ஆயில் பயன்படுத்திங்களோ அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதில் லவங்கம் போட்டாச்சு. தேவைப்பட்ட அந்த பிரிஞ்சு இலை கூட நீங்கள் போட்டுங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறம் 3 பச்சை மிளகாய் போட்டேன். அப்புறம் அரைத்து வைத்த விழுதுகளையும் அதில் நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அந்த எடுத்து வச்சிருக்கக்கூடிய 2 தக்காளியும் இது கூட கலந்துருங்க. இதுக்கு வதங்கிறதுக்கு உப்பு சிறிதளவு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்க ஆரம்பிச்சிடும். இப்போ வதங்கிட்டுருக்கு, நல்லா வதங்கி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கேபேஜ், அதாவது முட்டைக்கோஸ் வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பவுல் அளவு எனக்கு வந்திருக்கு. இதை நல்லா கட் பண்ணி அது கூட நீங்கள் சேர்த்துட்டு மிளகாத்தூள் நம்ம என்ன பயன்படுத்துகிறோமோ அடுத்து அந்த போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மசால் தூள் கொஞ்சம் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கரம் மசாலா அந்த மாதிரி ஏதாவது, அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி தேவையான அளவு. இதெல்லாம் எப்படி வீட்டிலே தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க் வேணால் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கங்க. மிளகாய் பொடி அரைக்கிறது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கியாச்சு. வதக்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். எப்படி வெஜிடபிள் ரைஸ் ஊற்றுறோமோ அதே அளவு தான் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றினப்புறம் நம்ம ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ சேர்த்தாச்சு. நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுங்க. உப்பு எல்லாத்தையும் சரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி ஒரு பவுல் அளவு கட் பண்ணி அது கூட சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம மேலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மறுபடியும் நான் விட்டால் இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு என்னதுன்னா உதிரியாக இருக்கும். சாதம் வந்து ஒன்றோட ஒன்று உங்களுக்கு ஒட்ட செய்யாது. அதனால் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டேன். கலக்கினதுக்கு அப்புறமா நான் இது குக்கர் போட்டு விசில் தான் விட போகிறோம். இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 விசில் அளவுக்கு நீங்கள் விடலாம். விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். ஏன்னா வந்து இது முட்டைக்கோஸ்னால வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கொள்ளையா, அதனால் வந்து 3 விசில் தாராளமாக நீங்கள் விடுங்க. இப்போ விசில் இறங்கிடுச்சு. இறங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் பாருங்கள், சூடாக வந்து கேபேஜ் ரைஸ், அதாவது முட்டைக்கோஸ் சாதம் வந்து தயாராகிடுச்சு. சில குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அப்படிங்கிறனால இந்த மாதிரி ரைஸ் மாதிரி பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க.
கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாகி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.